இப்போ நம்ம ஹீரோ கண்ணை வச்சு பார்த்தா வானத்தில் மேந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பயத்தில் கத்த இவனா அதை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இன்னைக்கு கொஞ்சம் பயத்தில் கத்த இப்போ இவனோட பவர் வேலை செய்யாமல் போயிருது. நம்ம ஹீரோ மேலேருந்து கீழே வந்துடுறான். நான் நேரம் சொர்க்கத்துக்கே பேர் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் உங்ககிட்ட இருந்து ரொம்பவே தள்ளி தான் தூங்குன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான். வேணாம் அதுக்கு பல பேசாம என்ன தூணில் கட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உங்களை சங்கிலியால கெட்டி போறது ரொம்பவுமே நல்ல சேவை தான், பேசாம அந்த வேலையை நானே பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாகி கேட்க நம்ம நானுக்கு குட் மார்னிங் சொல்றா. அதுக்கு அவங்களும் குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட உட்கார சாகி என்ன சொல்றான்னா, நீங்க ஒரு ஏஐ விட்டுறோம்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நம்ம ஹீரோ பதிலுக்கு உங்க கண்ணுக்கு இவனா தெரியும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அது மட்டும் இல்லாம நீங்களும் பேயா கூட இருக்கலாம், எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அவரோட காலத்தை காமிக்கிறான். இப்ப பாருங்க எங்க உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை காமிக்கிறத பார்த்தா நம்ம எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எதுக்கு தான் தூக்கி காமிச்சிடாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பிக்கிறான். உங்ககிட்ட நான் எத்தனை நாளா சொல்றது, ஒரு பையன் முன்னாடி இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க, ஒழுங்கு மாதிரி காலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகியாவது திட்டுறா. இப்ப இவனாவும் எனக்கும் கால் இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி காமிக்க நம்ம ஹீரோ, அது எனக்கு தெரியுமா அவனோட கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா ஒரு பேய் வந்து எவ்வளவு காலம் அந்த உலகத்துல இருக்கோ அது எவ்வளவு காலம் இருக்கிற மாதிரியே நம்ம மனிதர்கள் மாதிரியே அதுவும் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் கால் இருக்கிறத வச்சுலாம் உங்களை மனுஷன் சொல்லிட்டு நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா நீங்க என் பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. பார்த்தா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா, என்னோட இதய திருப்பி உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டு அம்மா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெக்கத்துல கேட்க, அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு லுக்கராசி நீங்க வைக்கப்பட்டது அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது நீங்க காலையில கூட சரக்கு குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அவங்க எப்பவுமே சரக்கு குடிச்சுதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றா. காசி இன்னொரு தடா இப்படி பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்தையை தேடி ஹீரோ மேடி குத்த வர நம்ம ஹீரோ குத்து வச்சிடறான். இவன் நான் என்னமா தப்பு பண்ணேன், எதுக்கெடுத்தாலும் என் மேலே குத்து வரைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கூட, இவனா நீங்க இந்த மாதிரி ஒரு பையனடிய ரூம் சேரப்ப ஆசைப்படுறீங்க, பார் இவனாவை தொடணும் இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணணும்னு பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாகி நம்ம ஹீரோவை மிரட்டுறா. யூனா இவர் ஏதாச்சும் உங்களை விசித்திரம் ஏதாச்சும் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு சாகி நம்ம யூனாவை பார்த்து கேட்க, விசித்திரமாவா அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை யோசிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ பலாத வேலை பண்ணிருப்பான் போல. அதை பார்த்துட்டு இல்ல அவர் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரோட பவர் யூஸ் பண்றா. அந்த இடமே பயங்கரமா கலைஞ்சு போயிடுது. இதுலயே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோ ஏதோ வேலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எவ்வளவு தைரியம் உகாசி அப்படின்னு சொல்லிட்டு சாகி திரும்பி நம்ம ஹீரோவை அவளோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் வீட்டுக்கு பண்ணிருக்கிற அந்த மரத்துல இருக்கிற அந்த ஓட்டையில தான் உடச்சு போடணும்னு சொல்லிட்டு சாகி சொல்ல, வேணாம் குகாசி அப்படிலாம் பண்ணாதீங்க, குறைந்தபட்சம் ஒரு மனுஷனா பாருங்கன்னு சொல்லிட்டு இது நான் சொன்ன நம்ம ஹீரோ நான் இதோட பயங்கரமான இடத்துல எல்லாம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க பார் எனக்கு இந்த ரிமோட்டு போகணும்லாம் ஆசை கிடையாது, நான் அந்த ரூம்ல தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம நான் யூனா வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான், யூனா வந்து நரகத்துக்கு போறதை எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நினைச்சு பாக்குறாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர் உள்ளேக்கு வராங்க. வந்து எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு, கவராசி ஒரு மாசத்துக்கான நீங்க உணவுக்கு இன்னைக்கு ஆசை கொடுக்கல, இன்னைக்குதான் கடைசி, அதுக்கு காசு தரலாட்டி நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டா மாறிடுறாங்க. அவங்க பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் பயங்கரமா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இப்ப அந்த டேபிள் கடையில இருந்து யாயா வெளியில வரா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயப்பட, ஆமா நீங்க எப்பவுமே இதுக்குள்ளதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, என்ன உங்களுக்கு காது இருக்கு என்னமா வால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா பாக்குறான். யாயா ஒழுங்கா மாதிரி ட்ரெஸ் ஒழுங்கா போடுங்க அப்படின்னு இவனா சொல்றா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சாகி திரும்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ ஏமா உங்களுக்கு எப்பவுமே ரெஸ்டா இருக்க மாட்டியாவா, அவனா கத்திட்டு வந்துடுறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குளிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப வந்து ஹவுஸ் ஒன்று சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா வெளியில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா போன எபிசோட்ல அடி வாங்கிட்டு போன அந்த துறவி தான் திரும்பி ஆட்களை கூட்டு வந்துருக்கான். அந்த வீட்டுல இருக்கிறது எல்லாமே பிசாசுக தான், அதுங்களை கன்ஃபார்ம் அழிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டப்பட்ட கூட பேச, பின்னாடி இருக்கிற அவங்களுடைய சிசிய பிள்ளைல என்ன சொல்றாங்கன்னா, குருவே அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு பொண்ணுங்க மாதிரியே இருக்காங்க, அவங்கள நம்ம தப்பா ஹேண்டில் பண்ணோம்னா என்ன ஆச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருட்ட அவங்க கேட்க, நம்ம குரு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க சிசியர்களே அவங்க ஒரு பேய், அதனால அவங்களோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொன்னோன்னே அவங்களும் பல விதமா இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இப்ப போட்டி போட்டுட்டு நான் தான் அவங்களை பிடிச்சி அவங்களுக்கு கரெக்டான வழியில நடக்க சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முந்திட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோ இது என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போறேன். இப்ப நம்ம சாகி எல்ல வந்து நீங்க எல்லாம் திரும்பி உங்களுடைய ஆசிரமத்துக்கே போறது உங்களுக்கு நல்லது, அவளுடைய குணாயம் வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்றா. சிசியர்களே இதை பார்த்து அஞ்சாதீங்கன்னு சொல்ல, பின்னாடி நம்ம நான்கு வந்து நின்றுக்கிட்டு உங்க தலையெல்லாம் பாக்குறதுக்கு பந்து மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இப்ப பந்து வீசி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துறவியோட தலையை பிடிச்சி உருட்டு விளையாண்டுட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு நெத்தில ஒரு கொம்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப இவன் என்ன சொல்றான்னா,
அவங்க எவ்வளோ சரக்கு அடிக்கிறாங்களோ அவ்வளோ அவங்க பவர் ஆகிக்கிட்டே போவாங்கன்னு சொல்றா. இப்ப அந்த துறவி மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்க. யாயா பின்னாடி வந்து பூனையில நிக்கிறா. நீங்க கொஞ்சம் அவரோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாய் வந்து அந்த பூனையை பார்த்து சொல்ல, அதுவும் அங்க இருக்கிற துறவிகளை வச்சு அந்த மாதிரி விஷயம் விளையாண்டுட்டு இருக்கு. என்னது, என்னோட ஆர்மி முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கா, என்னால இதை பொறுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த தடவை திரும்பி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்ல, தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களுடைய பவரை வந்து வெளிப்படுத்துறாங்க. பார்த்தா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தோட ஹெட்டுக்குள்ளேயும் அதை போகுது. இப்போ ஒருத்தர் வெந்திருச்சு, என்னது எனக்கு 1 லட்ச ரூபா நாட்டி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னது, நான் சுனிம் தேர்வுல பாஸ் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்ல, நான் கோடீஸ்வரனோட வாரிசா, என்னது என் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டமா கொட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு அசுரர்கள் வரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷத்தோட வைக்க, இதுக்கு தாண்டா இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் கூட்டம் வரக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனுக்கே கால் வருது. இப்ப அவன் எடுத்து பேச பார்த்தா அவ பொண்ணதான் பேசுறா. அப்பா, நான் என்னோட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நானும் ஒரு பேரண்டா இருக்கிறனால உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, தயவு செய்து நீங்க திரும்பி வீட்டுக்கே வந்துருங்கப்பா, அந்த துறவி வாழ்க்கையை விட்டுருங்க அப்படின்னு அவன் பொண்ணு சொல்ல, சரிம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி சொல்லிடுறான். இதை நான் மறக்க மாட்டேன், என்னைக்கா சொன்னா திருப்பி கொடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை சொல்றான். மொட்டை மீன்ஸ் நம்ம துறவி கேட்டு பாஸ் தான். எல்லாத்துக்கும் நன்றி வேய் ஜாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறவி பக்தர்கள் கிளம்பி ஓடிடுறாங்க. இவங்க தான் நம்ம வீட்டு ஓனரு. அது மட்டும் இல்லாம இவங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குற ஒரு அதிர்ஷ்ட தேவை. இப்ப நம்ம ஹீரோவும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம சாக்கி விளையாட்டுல வந்து அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்களால வந்து அவங்களுக்கு இயற்கையை வரப்போற அதிர்ஷ்டத்தை முன்னாடியே கொடுக்க முடியும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி, நம்ம சாப்பிடும் போது நம்மள வந்து ஒழுங்கு அறிமுகப்படுத்திக்கல, வாங்க நம்ம இப்ப கரெக்டா அறிமுகம் வாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க. சரி வாங்க நம்மளுடைய புது விருந்தினரை நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரவேற்பு. நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நான் கவனமா இல்லாட்டி இவனுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போயிருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஹீரோ நைட்டு தூக்கத்துல தூங்கிட்டே காலையில எந்திரிச்சு பார்த்தா நல்லா இப்ப நான் வானத்துல மதக்கல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா, அதுக்குள்ள இவனா நம்ம ஹீரோ ஊஞ்சல திரும்பி வரது கிடைக்க நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இவனாக்கு தெரியாம எந்திரிச்சிடணும், தெரிச்சா எனக்கு பறக்க விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். லேட் நம்ம இவனா கண்ண முடிச்சிடறா. பார்த்துட்டு நம்ம ஹீரோ திரும்பி பறக்க விட்டுறாங்க. திரும்பி எப்போது நம்ம இவனா நம்ம ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ பரவாயில்ல விடு, மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பூனை இருக்குது. அந்த பூனையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு தூக்கிட்டு, பொண்ணுக்குட்டி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பூனை அங்கிட்ட என்னை விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு கோவத்துல நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு ஸ்கிராட்சை போட்டு தப்பிச்சு போயிட்டு பார்த்தா அது நம்ம யாய் தான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறா. இதை நம்ம ஹீரோ பார்க்க, என்னது யாய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நம்ம சாகி பின்னாடி ககராசி ஒரு குழந்தைகிட்டயா தப்பா நடந்துக்க பாக்குறீங்க அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம யாயும் ஆமா அவர் என்னுடைய தலையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாயும் சொல்றா. கடைசியில பார்த்தா இல்லைங்க நான் பூனை இடங்க தலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் கேட்கல நம்ம ஹீரோ குழந்தை கிட்டிடுறா. இது சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கொகராசி இந்த விடுதியை விட்டு வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்ல, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வெளியேற்றுறதுக்காக யாரோ அவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றதுக்காக நம்ம யுராக்கியோட கொள்கையைப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டு நம்ம இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர், தோல்வி அடைஞ்சவங்க வெளியேறணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்ல, ஆமா நிச்சயமா அப்படின்னு சொல்லி சாய் சொல்ல, வேற வழி இல்லையே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா சொல்லிடலாம். இது நம்ம யுராக்கி ஹோட்டலோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால கையில நிட்டுறாங்க. பார்த்தா அது, நீங்க இந்த பிங் பாங் விளையாட்டு விளையாட தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்கோ சொல்ல, இந்த விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவனாவும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா எனக்கு இந்த விளையாட்டு விளையாட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவனா சொல்ல, அது மட்டும் இல்லாம இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஆமா இதுல ரூல்ஸ் எல்லாம் தேவையில்ல, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி விளையாடு, இதுல ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அப்போ டிவில ஒரு போய்கிட்டு இருக்கே இந்த பக்கத்துல இருந்து ஏன் வந்து சர்வ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமா அவ சீட் பண்றாமா, அவரோட பவர் யூஸ் பண்றது நம்ம ஹீரோஸ்ல அதெல்லாம் கணக்கு எடுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பார்த்தா அப்ப வந்து பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. இப்ப கொகராசி அவரோட பதிலடியை தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ மாசார் ஒரே ஷாட்டு அந்த சைடு போய் விழுந்துருது. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்ன எப்படி இது பண்ணா, ஏய் நீ தானே பிங் பாங்காலே அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கேட்க, சொன்னேன் தான் எனக்கு சின்ன வயசுல வந்து பிங் பாங் கோச் என்னை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாப்ல, அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த பிங் பாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் நேஷனல் பிளேயராகவே ஆயிட்டேன்னா பாத்துக்கீங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ சால்வ் பண்றான். அங்கிட்ட பார்த்தா நம்ம சாகி அவரோட சேடாக்களை யூஸ் பண்ணி ஆறா பக்கம் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. சாக்கி உன்னை இந்த விடுதியை விட்டு அனுப்ப விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ தோக்குற மாதிரி இருக்கு. நம்ம இவனாவும் நான் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறா, அதாவது அந்த மாதிரி நினைச்சு பாக்குறா. இப்ப நம்ம இவனா அவரோட பவர் யூஸ் பண்ணி பால்ஸ் எல்லாமே அந்த பக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறா. இப்ப நம்ம ஹீரோ
பாயிண்ட் கிடைக்குது. யூனா நீங்க நல்ல வேலை பண்ணிருக்கீங்க சொல்ல. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, யூனா எதுக்கு அந்த பையனை பாதாக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாகி நினைக்கிறேன். கஷ்டத்துல இருக்கும்போது இல்லாட்டி நான் வைக்கப்படும் போதுதான் அந்த பவர் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா இப்ப அவருடைய பவரை வந்து தெரிஞ்சுக்கிறா. யூனா அவருடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம கவராசி பக்கம் தான் மேட்ச் திரும்பி இருக்கு. பார்த்தா அவங்க தான் ஜெயிக்க போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகி ஒரு பால் அடிக்க நம்ம யூனா பவர் யூஸ் பண்றா. பட் அந்த பவர் வேலை ஆக மாட்டுது. ஐயோ கஷ்டமான விஷயத்த நினைச்சு இப்ப அந்த விஷயத்த நினைச்சு எனக்கு கஷ்டமே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் அழக. இதுதான் எங்களுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகி அவரோட இது பண்ணி அங்க வந்து நிறைய கோல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப பார்த்தா அவளும் நம்ம ஹீரோ கிட்ட சேம் ஸ்கோர் எடுத்துறாங்க. அவங்களோட ஜூலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாய் லாஸ்ட் ஷவர் பண்ண நம்ம இவனா இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டு கவராசி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கேட் வச்சுக்கிறா. நம்ம ஹீரோ பார்த்து நம்ம கட்டுட்டு அவருடைய பவர் திரும்பி யூஸ் பண்றா. அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளும் பறக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவருடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பந்தும் அந்த பக்கமே விழுந்துருது. பார்க்கும்போது நம்ம ஹீரோ டீம் தான் ஜெயிச்ச மாதிரி கணக்குல இருக்குது. அதனால இப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. யோனா போதும் நீ பாட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, யாரும் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் யோனா பறக்க விட்டுறா. அந்த போட்டியில நான் ஜெயிச்சனால நீ என்னைய வெளியே அனுப்ப ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், இனிமே உங்களை அந்த வீட்டை விட்டு போக சொல்லி நான் உங்களை தொலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு டேபிளை தூக்கி வைக்கிறதுக்காக போக நம்ம ஹீரோட பார்த்துட்டு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போறான். பார்த்தா கீழே இருக்கிற அந்த பால்ல மிச்சு அவங்க மேலே விழுந்துறான். விழுந்தது இல்லாம கையை வைக்க கூட இடத்துல வச்சிடறான். இது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆணும் ஆய பிறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட தப்பு தான், ஐ ஆம் சரட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அங்க பார்த்தா அவர் 2 பேரும் ஆயுதத்தோட ரெடியா இருக்காங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோக்கு தீபாவளி தான் ஒரு குழந்தைகிட்டாங்க. அப்புறம் எப்பவும் போல நம்ம இவனா கூட ரசி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கவராசி வந்து மற்ற நெய்பர்ஸோட பிள்ளைகள ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வயசோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. ஓகே